பிரைஸ்லாம் தேவசுத்தத்தை பற்றி நம்ம தேவசுத்தம் செய்யாதவங்களுக்கு கிரிகள் பொல்லாத கிரிகளாக இருக்குதுன்னு பார்த்துட்டு வரோம். யாருக்கு வந்து இது முடியாது, செய்ய முடியாது. அநேக அடிகள்னு பார்த்தோம். யாருக்கு அடிகள்னா தேவசுத்தம் செய்யாதவங்களுக்கு தான் அநேக அடிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் சவுலுக்கு வந்து அநேக அடிகள் கிடச்சிது நம்ம பார்த்தோம். ரெண்டாவது பாருங்கள், அதாவது எரேமியா 23:27 இவர் சொந்தத்தில் எடுத்து பேசுவாங்க. இவர்கள் தன்னை மகிமைப்படுத்துவார்கள், வேதத்தை புரட்டுவார்கள். இவர்கள் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுவார்கள். யோவான் 8:44 சொல்லப்பட்டிருக்குது. இவர்கள் தன்னையே மகிமைப்படுத்திக் கொள்வாங்களாம். ரெண்டாவது பாருங்கள், நீங்கள் 28 மத்தேயு 28:19 சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துன்னு ரெண்டாவது கட்டளை கொடுக்குறாரு சீஷர்களுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா, நம்ம தேவசுத்தம் செய்யாதனால நமக்கு அநேக அடிகள் கிடைக்கும். ரெண்டாவது அது கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யணும், அதை புரிந்து கொண்டு எப்படி புரிஞ்சு கொள்வோம். நமக்கு அடி கிடச்சது எப்படி தெரியும்னா, நம்மளே மகிமைப்படுத்திக்குவோம், வேதத்தை புரட்டுவோம், போய் பேசுவோம், தானே சொந்தத்தை எடுத்து போய் பேசுவோம். இதுதான் நம்மளுக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த கட்டளையை நம்ம சீஷராக இருந்து நம்ம என்ன செய்யணும், சகல ஜாதிகள் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். இதை நான் ரெண்டாவது கட்டளையாக சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைக்கு ஆசீர்வதிப்பாராக. இது வந்து பார்ட் 2, தேவசுத்தம் செய்யாத அடிகள், அநேக அடிகள் இல்லையா, இது 2 பார்ட் 2 இது.